ஆஹா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பிக் பாஸ் ஃபேம் மராத்தி பூர்ணிமா ரவி அவர்களோட சவப்பின்ற படம் வந்துட்டு பார்த்தங்க. 90s பேக்ட்ராப்ல எம்.எஸ். ராஜா இயக்கியிருக்கிற இந்த கிராமத்து கதை சில மாதம் அங்கு நம்ம தங்கியிருந்து ஒரு வாழ்வியல பார்த்த அனுபவத்தை வந்துட்டு கொடுத்துச்சு. ரிவரோட ஒரு கரையில எங்க போறோம்னே தெரியாம ஏறி சில நாட்கள் ஒரு ஃப்ளோவோட கடந்து நமக்கு தெரிஞ்ச மறுகரைக்கு வந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. பூர்ணிமாக்கு குமரன் ஒரு இன்னசென்ட்டான சுட்டி பையன் இருக்கான். கணவன் வந்துட்டு இறந்துட்டாரு. அந்த பையன் தான் முத்தம் கொடுத்ததால தான் சவப்பின்ற கோழி குஞ்சு பிறந்துச்சுன்னு நம்பி குழந்தையாவே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கான். மாப்பிள்ளை மேல மாமங்காரன் உயிரா வந்துட்டு இருக்காப்ல. இன்ஃபேக்ட் இந்த கதையே மருமகன் மேல பிரியமா இருக்கிற மாமக்களுக்காக தான் டெடிகேட் செய்யப்பட்டிருக்கு. இது போக ஒரு மிஸ்டீரியஸ் ஒத்தப்பாறை அதோட புதையலுக்காக பலி கொடுக்கிற மூட நம்பிக்கையோட உருவமான மூடன்ற வில்ல அவனோட பப்பட்டா ஆடுற பொம்மான்ற ஒரு மீடியேட்டர் டைம் லைனை அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு சீமந்தம் குமரனுக்கு மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை பத்தி நமக்கும் சில கதைகள் சொல்ற ஒரு பாட்டி டிக்னிஃபைடான நண்பன் இப்படி பலதரப்பட்ட மிக்சர் ஆஃப் லைஃப் அண்ட் எமோஷன்ஸ் இந்த வில்லேஜ்குள்ள இருக்கு. இப்ப குமரன் வளர்த்த சவப்பி காணாம போக இந்த எல்லா டிராமாஸும் எப்படி ஒண்ணு சேருதுன்றதா இந்த சவப்பி 1 hour 15 minutes கிட்ட ஓடக்கூடிய இந்த நல்ல படம் சில இடங்கள்ல எக்ஸ்டென்சிவா ட்ராமடைஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் கதையில இருக்கிற அந்த இன்னசென்ஸ் அண்ட் லைவ்லினஸ் குறைகளை மறக்கடிச்சு இந்த முயற்சி நம்மளை பாராட்ட வைக்குது. சில ரிப்பிட்டேட்டிவ்னஸ் எஸ்பெஷலி சீரியஸான சிச்சுவேஷன்ல குமரம் புரிஞ்சுக்காம அழுகிறதுல டென்ஷனா தாண்டி அனாயங்காவும் நம்மளை வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்குது. மற்றபடி உயிரோட்டமான பெர்ஃபார்மன்ஸோட எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பருத்தியும் கருணாவும் பேசிக்கிற காட்சி கிளவி சொல்ற கதையை குமரா அவங்களுக்கு தெரிஞ்ச மக்களோட இமேஜின் பண்ணிக்கிற ஒரு விதம் கோழியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ட்ரி போன இடங்கள்ல வந்து நான் ரைடிங் ரொம்பவே ரசிச்சேன். இன்னும் கூட சில விஷயங்களை பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பிரிட்டபிலிட்டி ஃபேக்டரா முதல் பாதி மாதிரியே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பர்சனலி அந்த திருட்டு சம்பவத்தை ஓப்பனா அம்போன் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே ஒன்னு ரிவீல் பண்ணது அண்டர்வெல்மிங்கா போயிருச்சு. அதை சார்ந்து எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் கோழி மேல மட்டுமே ஃபோக்கஸ் போட்டு கொஞ்சம் ரஷ் பண்ணி கிளைமாக்ஸ் கொண்டு டிராவல் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஒப்பீனியன் ஃபார் சவப்பி. பர்சனலி ஐ எம் ஹைலி இம்ப்ரெஸ்ட் வித் பூர்ணிமா ரவிஸ் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ். பிசிக்கலி டைரிங்கான 2-3 இடங்கள்லாம் இருக்கு. நல்லாவே வந்து மெனக்கிட்டு இருக்காங்க. ஓவராலா சில நோட்டபிள் ஃபிளாஸோட ஒரு ஜென்யூனான அட்டம் நண்பா. டைம் இருந்தா ஆஹா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீசென்ட்டான ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.